நேற்று ஈவினிங் ஒரு 6:30 மணி இருக்கும். அப்போது ஒரு பையன் 23 வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பையனை பார்க்குறான். உடனே பைக்கை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து அவன் பக்கத்தில் போயிட்டு, என்ன மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பையன், நீ எப்படா இருக்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு, என்ன இந்த பக்கம் என்ன போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான், ஒரு ஒப்பம் கொடுக்கணும், கொடுத்துட்டு நான் இப்போ இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக கூலாக அந்த பைக்கோட கீயை கையில் இப்படி சுற்றுவோம் இல்லையா, அப்படி சுற்றிக்கிட்டே சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போகும்போதும் அந்த கீயை, பைக் கீயை வந்து கையில் விரல இப்படி சுற்றிக்கிட்டு தான் போயிட்டு வந்திருக்கான். உள்ளே போய் என்ன தெரியுமா சொன்னான், நான் ஒரு 6 கொலை பண்ணிட்டேன், இந்த டைமுக்கு வந்து அந்த 6 பேருமே மேலே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அங்கே இருந்த போலீஸ்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது கூடுதலாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, நானுமே பெப்சியில் மருந்தை கலந்து குடிச்சிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான். உடனே வந்து போலீஸ்காரங்க அங்கே இருந்த ஸ்டேஷனில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவன் உண்மை சொல்கிறானோ பொய் சொல்கிறானோ அது 2வது பட்சம் தான், பட் இப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை நம்ம வந்து அதுக்குண்டான ஆக்ஷனை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவோம், செக் பண்ணிவிடுவோன்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவன் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா விலங்கு வெப் சீரியஸை விட பல மடங்கு மிஞ்சக்கூடிய சம்பவங்கள் தான். எங்கே என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். அஃபான்ற பையனுக்கு 23 வயசு. அவனுக்கு எந்த ஊருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வெஞ்சரமூடு பகுதியில் இருக்கக்கூடிய பெருமலா அப்படின்ற இடத்துல தான் அவனோட வீடு இருக்குது. பட் இந்த கிரைம் நடந்தது, சம்பவங்கள் நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இடத்துல நடந்திருக்கு. இப்போ அஃபான் இருக்கிற வீடு பெருமலா இருக்கு இல்லையா, அங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அஃபான் இருக்கான், அஃபானோட அம்மா, அஃபானோட தம்பிக்கு 14 வயசு, 8ஆம் கிளாஸ் படிக்கிறான் இல்லை 9ஆம் கிளாஸ் படிக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டும் கூட. ஸோ அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வர்றது, தம்பியை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர்றது, வீட்டுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது எல்லாமே அஃபான் தான் பண்ணியிருக்கான். அந்த 23 வயசு பையன் தான் பண்ணியிருக்கான். ஆனால் அவங்க அப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பா ரஹீம் அவர் பேர். அவர் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் சவுதியில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு செய்தி சேனலில் ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி, ஸ்பேர் பார்ட்ஸ் சேல் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அப்பா சவுதியில் இருக்கிறதுனால இங்கே இவங்க 3 பேர் தான் இருந்திருக்காங்க. கடந்த 3 வருஷமாக சொந்த நாட்டுக்கே வர முடியாததுனால ரஹீமை, அதாவது அஃபானோட அப்பாவை வந்து அஃபானு, அவங்க அம்மா, தம்பி எல்லாருமே 2 மாதத்துக்கு முன்னாடி சவுதிக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பட் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று காலையில் ஒரு 10 மணிலேருந்து தன்னோட அம்மா கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கான் அஃபான். ஒரு 11 மணி அந்த டைமில் எதுக்காக விவாதம் பண்ணான்னு நமக்கு தெரியாது, பட் எதுக்கோ சண்டை நடந்திருக்கு. அந்த டைமில் சால் துணியை வச்சு அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் அம்மாவை ரூமில் வச்சு அடைச்சிட்டு மதியம் 12:38, அதாவது கரெக்டாக மதியம் 12:38 வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புறான். தன்னோட பைக் எடுத்துகிட்டு ஃபுல் கவரில் ஹெல்மெட் போட்டுட்டு வெளியில் கிளம்புறான். ஏன் டைம் அவ்வளோ எக்ஸாக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, அவன் வெளியில் போன சிசிடிவி காட்சிகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த சிசிடிவி காட்சிகளே டைம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, 12:38 தான் காமிக்குது. ஸோ மதியம் தன்னோட வீட்டிலேருந்து அவன் வெளில கிளம்பியிருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பாங்கோடுன்ற பகுதிக்கு போகிறான். அங்கே அஃபானோட பாட்டி சல்மா பீவி வீடு இருக்குது. அங்கே போய் 90 வயசான தன்னோட பாட்டியை கொலை பண்ணுறான். பாட்டிகிட்ட தங்க நகை கேட்டதாகவும் அவங்க தர மறுத்ததுனால சுத்தியில் வச்சு தலையில் அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் பாட்டி நகையை எடுத்துகிட்டு வந்த அஃபான் அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு போகிற வழியில் எஸ்என்புரத்தில் இருக்கிற அப்பாவோட சகோதரர் வீட்டுக்கு போகிறான். அங்கே இருந்த அப்பாவோட சகோதரர் லத்தீஃபையும் லத்தீஃப் மனைவி ஷாஹிதாவையும் பாட்டி அடித்த அதே சுத்தியலால் அடிக்கிறான். 20க்கும் அதிகமான அடி விழுந்ததா சொல்லப்படுது. ஸோ அவங்க 2 பேரையும் அங்கே கொலை பண்ணுறான். அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, 2 பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அவங்க அந்த டைமில் வீட்டில் இல்லை. ஸோ இல்லைன்னா அவங்களுக்குமே ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கேருந்து தன்னோட காதலி ஃபர்சானா வீட்டுக்கு போய் வெளியில் நின்றுருக்கான். ஃபர்சானா வீடு வெஞ்சாரமூடு முருக்கன்னூரில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தூரம் தான் நினைக்கிறேன். அதாவது அஃபானோட வீட்டிலேருந்து அவனோட காதலி வீடு அந்த முருக்கன்னூர்ன்ற ஏரியா, வெஞ்சாரமூடு
முறுக்கனூர்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபர்சானா தன்னோட வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க. அதாவது அவங்க கிளம்பின டைம் வந்து ஒரு 3லேருந்து 3:30 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஃபர்சானா வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ டியூஷன் போகிறேன்னு வெளியில் வந்திருக்காங்க. வெளியில் வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்த அஃபானோட பைக்கில் ஏறி ஃபர்சானா போயிருக்காங்க. ஸோ அஃபான் என்ன பண்ணியிருக்கான், ஃபர்சானாவை ஏற்றிட்டு பெருமளால் இருக்கிற தன்னோட வீட்டுக்கே வந்திருக்கான். வரும்போது மந்தி பிரியாணி வாங்கிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அதாவது லத்தீஃப் ஷாஹிதா வீட்டிலேருந்து 6.8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தன்னோட வீட்டுக்கு காதலி ஃபர்சானாவோட வரான். செகண்ட் ஃப்ளோரில் வச்சு தன்னோட காதலியையும் பைக்கில் மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்த அந்த சுத்தியலால், அதே சுத்தியலால், அதாவது அவங்களோட பாட்டி அடித்து பண்ணா இல்லையா, அவங்களையும் அவங்களோட அப்பாவோட சகோதரர் அவங்களையும் சுத்தியலால் அடித்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதே சுத்தியலால் தன்னோட காதலி ஃபர்சானாவையும் செகண்ட் ஃப்ளோரில் வச்சு தாக்கியிருக்கான். ஏன் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபர்சானாவோட உடலை செகண்ட் ஃப்ளோர்லேயும் தான் எடுத்திருக்காங்க. அதுவும் உட்கார்ந்த நிலையிலேயே, சோஃபாவில் உட்கார்ந்த நிலையிலேயே எடுத்திருக்காங்க. தலையில் அவ்வளோ கோரமாக அடிச்சிருக்கான். ஸோ ஃபர்சானாவை பண்ணிட்டு கீழே வந்த அஃபான் தன்னோட தம்பி அஃப்சானையும் சுத்தியலால் அடித்து தன்னோட ஆத்திரத்தை தீர்த்துக்கிறான். அதுக்கப்புறம் ரூமில் அடைச்சி வச்சுருந்த தன்னோட அம்மாவையும் தாக்கியிருக்கான். அதுக்கப்புறம் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெஞ்சரமூடில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகியிருக்கான். இப்போ நான் ஓப்பனிங்கில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி போய் சரண்டர் ஆகியிருக்கான். இதுதான் நேற்று நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல பெருமளால் இருக்கிற தன்னோட வீட்டிலேருந்து வெஞ்சாரமூடுக்கு போய் அங்கே நகை கடை வைக்கிற ஒரு கடையில் போய் அங்கே நகை அடகு வைக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு நான் வந்து நகை வந்து 2வது தரேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பணம் வாங்கினதாகவும், வெஞ்சாரமூட்லேருந்து டேரெக்டாக அங்கேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அவங்க பாட்டி வீடு சொன்னேன் இல்லையா, அங்கே தன்னோட பாட்டியை தாக்கிட்டு பாட்டியோட நகையை எடுத்துட்டு மறுபடியும் வெஞ்சாரமூட்டில் இருக்கிற பணம் வாங்கின அடகு கடை இருக்கு இல்லையா, அந்த கடைக்கு வந்து பாட்டியோட நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கான். அங்கேருந்து நம்ம ஏற்கனவே எஸ்என்புரம்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து சுல்லாலன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் லத்தீஃபையும் ஷாஹிதாவையும் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தன்னோட வீட்டுக்கு போய் அங்கே இருந்த தன்னோட அம்மா, காதலி, தம்பின்னு 3 பேரையும் பண்ணிட்டு அங்கேருந்து வெஞ்சாரமூட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆகியிருக்கான். இது ஒரு வெர்ஷன். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து போனது நான் ஆல்ரெடி பைக்லன்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த வெர்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோவில் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கூடுதலாக 3வதாக ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல பணம் கேட்டு அம்மா கூட வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அம்மாவை தாக்கியிருக்கான், சாலை வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அம்மா இறந்துட்டாங்கன்னு நினச்சி அங்கேருந்து பாங்கோட்டில் இருந்த பாட்டி வீட்டுக்கு போய் பாட்டியை கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்என்புரத்தில் அப்பா சகோதரரையும் அவரோட மனைவியையும் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் முதல்ல சொன்ன 2 வெர்ஷனோடையும் இது சேமாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் 3வது வெர்ஷனில் என்ன வித்தியாசப்படுது அப்படின்னா, அஃபானோட தம்பி அஃப்சான் இருக்காங்க இல்லையா, அவன் ஸ்கூல் விடுற டைமாக இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கான், அஃபானே டைரெக்டாக போய் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வர்ற வழியில் ஒரு மந்தி பிரியாணி வாங்கியிருக்கான். வாங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி தன்னோட தம்பியை ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு போக சொல்லியிருக்கான். ஸோ அஃபானோட தம்பி அஃப்சானும் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கான். வீட்டோட கேட்டு பூட்டி இருந்திருக்கு, உள்ளே போக முடியல. ஸோ பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அம்மாவோட ஃபோனை எடுத்ததும் தன்னோட அண்ணன் வந்து அஃபான் தான் ஃபோன் எடுத்திருக்கான். ஸோ நான் வந்துட்டேன், இன்னும் வீடு பூட்டி தான் இருக்குது, உள்ளே யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும் இந்த கொஞ்சம் சில நிமிடங்கள்லேயே வந்து அஃபான் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ அவன் வந்து வீட்டோட கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அண்ணனும் தம்பியும் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு அஃபானோட தம்பிக்கு வந்து மந்தி பிரியாணி கொடுத்துருக்கான். அந்த 14 வயசு பையன் மந்தி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அதே சுத்தியலால் தம்பியையும் தாக்கியிருக்கான். தம்பியை தாக்கிறதுக்கு முன்னாடியே காதலியெல்லாம் வந்து பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பக்காவாக கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிருக்கான். வெஞ்சாரமூடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிருக்கான். ஸோ இது வந்து என்னென்னா, இதுதான் நேற்று நடந்திருக்கு. இதில் வந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் நடந்ததுன்னு சொல்லப்படுறது ஒன்று தான். ஸோ 6 கொலைகள் நடந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அதில் என்னன்னா 5 கொலைகள், ஒருத்தர் வந்து உயிர் தப்பிச்சிருக்காங்க. அஃபானோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அபாயகரமான ஒரு சுச்சுவேஷனில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். பட் இப்போ இவன் ஏன் இதை பண்ணணும், இவ்வளோ கோவம் வர என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அஃபானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய ரீசன்ஸ் இருக்குல்ல, என்னவா இருக்குது அப்படின்னா,
கொரோனாக்கு முன்னாடிலாம் வந்து அப்பா கூட கல்ஃபில் தான் அஃபான் இருந்தான். அங்கேருந்து அவனோட அப்பாவோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் கொரோனாக்கு அப்புறம் பிஸ்னஸ் பயங்கரமாக லாஸ் ஆகிடுச்சு. இதனால 75 லட்சத்துக்கு மேலே கடன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அஃபான் இங்கே வந்து அம்மா கூட இருந்திருக்கான். அம்மாவுக்கும் கேன்சர், ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறையாச்சு. அதுக்காக இங்கேயுமே சில பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் தன்னோட பாட்டிகிட்ட வந்து அப்பப்போ வந்து பணமும் நகையும் கேட்டு தொந்தரவு பண்ணதா இப்போ சல்மா பேபி இருக்காங்க இல்லையா, அஃபானோட பாட்டி, அவங்களோட உறவினர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அப்பப்போ வந்து பணம் கேட்டு நகை கேட்டு தொந்தரவு பண்ணுவான், பட் இவங்க வந்து எப்போவுமே கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, பாட்டியை நகைக்காக கொலை பண்ணா, நகைக்காகவும் பணத்துக்காகவும் கொலை பண்ணா அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அப்பாவோட சகோதரரையும் அவரோட மனைவியையும் ஏன் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னோட காதலி கூட சேர்றதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 2 நாளுக்கு முன்னாடி காதலியை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அஃபான் வந்து இது ரிலேட்டடாக பேசினதாகவும் அப்போ அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. பட் அஃபானோட காதலி ஃபர்சானா வீட்டில் இவங்களோட பழக்கம் பற்றி தெரிஞ்சிருக்கு. சேனல்ஸுக்கு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இவங்க 2 பேரும் பழகிட்டு இருக்குது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேரேஜுக்கு அடுத்த கட்டமாக மேரேஜ் ரிலேட்டடாக பேசியிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க பதில் சொல்லலை. ஸோ அது ஒரு ரீசன். சரி, ஓகே, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்னது தான். அஃபீஷியலாக இதுக்காக தான் அஃபான் வந்து இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்லப்படலை. அது இனிதான் வெளியில் வரும்னு வைங்க. பட் காதலியை ஏன் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா அவள் தனியாக இருப்பாளே அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வந்து நான் என்னோட காதலியை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அஃபானே சொன்னதா செய்தி சேனலில் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன, அவன் தான் இதெல்லாம் பண்ணுறான்றது தெரிஞ்சிருச்சு. அவனே ஒத்துக்கிட்டான், நான் தான் வந்து பண்ணேன் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டான். பட் ஏன் பண்ணான், அவனோட என்ன மோட்டிவில் பண்ணான், அவ்வளோ கோவம் ஏன் அவனுக்கு வந்துச்சு அப்படின்றதெல்லாம் அஃபானே வந்து சொன்னாதான் தெரியும். இல்லை அஃபான் சொன்னது மூலமாக காவல்துறை வந்து சொல்கிறது மூலமாக தான் அதிகாரப்பூர்வமான தகவல் வரும். பட் இதுக்காக பண்ணா அதுக்காக பண்ணா அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது. பட் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. பட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போகிறது இருக்கு இல்லையா, முன்னாடி ஜாலியாக போனது எல்லாமே அவனோட நண்பனே பேட்டி கொடுத்துருக்கான். அவன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, பைக்கில் தான் வந்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் சில செய்தி சேனல்கள் என்ன சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆட்டோவில் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முரண்பாடுகள் இருக்குது. பட் இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தான் தெளிவாகும். இதில் கூடுதலாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அஃபான் வந்து ஒரு கடையில் சுத்தியல் வாங்கியிருக்கான். ஸோ அந்த கடை ஓனரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, என் கடையில் தான் வாங்கியிருக்கான்ற மாதிரி. ஸோ இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு தான். அதாவது காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 மணிக்கு மொத்த சம்பவத்தையும் முடிச்சிருக்கான். ஒரே ஆள் இந்த 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சுற்றிருக்கான் இல்லையா. தன்னோட வீடு அங்கேருந்து வெஞ்சாரமூட்லேருந்து பாட்டி வீட்லேருந்து தன்னோட அப்பாவோட சகோதரர் வீடு, அங்கேருந்து காதலி வீடு, காதலி வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து மறுபடியும் தன்னோட வீடு அப்படின்னு சொல்லி கிட்ட 25 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சிருக்கான். ரவுண்ட் அடித்தது எல்லாமே ஒரே பைக்கில், தன்னோட பைக்கில் தான் எல்லாமே பண்ணியிருக்கான். ஸோ அதே பைக்கில் தான் போலீஸ் ஸ்டேஷனும் போயிருக்கான். ஸோ அதான் அந்த நண்பர் ஓப்பனிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, போகும்போது தெரிஞ்ச நபரை பார்த்து ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்காங்க, அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. பட் சில செய்தி சேனல்கள் ஆட்டோவில் போனதாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான விளக்கம் எல்லாமே இனிதான் வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். பட் அதிர்ஷ்டவசமாக அவங்க அம்மா வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க. அவங்க வந்து மீண்டு வரணும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். ஆனால் அவங்க அபாயகரமான நிலையில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கான அப்டேட்டை கீழே வந்து இந்த கேஸோட அப்டேட்ஸ் என்ன நடக்குது, அஃபான் எதுவும் வாக்குமூலம் கொடுத்துருக்கானா அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம்.